நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐனகோஜியோட கேரக்டர் அனாலிசிஸ் தான் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் ஐனகோஜியோட இன்ட்ரோ பார்த்துருப்போம். லைக் ஐனகோஜி யார் அப்படிங்கிற மாதிரி. இது பார்ட் 2ல் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் வந்துட்டு ஐனகோஜி எமோஷன்ஸை வெளியவே காட்டிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆனாலும் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ஸோ ஐனகோஜியோட முகத்தில் நீங்கள் ஒரு ரியாக்ஷனை பார்க்கவே முடியாது. எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு காமான ஃபேஸ்லேயே தான் இருப்பான். தென் இதை வந்துட்டு போக்கர் ஃபேஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ போக்கர் ஃபேஸ்னால் அவங்க மூஞ்சில் எந்த ஒரு எமோஷ்னலுமே இருக்காது. சோகம், கோபம், சிரிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபேஸ் இருக்குதுன்னா அவங்கள தான் ஆக்சுவலாக போக்கர் ஃபேஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஐனகோஜிக்கும் கிட்டத்தட்ட போக்கர் ஃபேஸ் தான். ஸோ ஏன் வந்துட்டு ஐனகோஜியோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பார்க்க முடியறதில்ல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு காரணம் ஒயிட் ரூம் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்கூல் கிடையாது. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஹியூமன்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு இடம். ஸோ சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள மேலே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனாக மாத்திரக்கு ட்ரை பண்ணுவாங்க. எந்த வித ஒரு எமோஷ்னலும் இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. அதே டைம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல தான் ஐனகோஜியும் இருப்பான். இந்த ஒயிட் ரூமில் ட்ரெயின் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது. சோகம், அழுகை, கோபம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க ஃபேஸில் ஒரு எம்டினஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் போக்கர் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐனகோஜி போக்கர் ஃபேஸ் தான் ஐனகோஜிக்குமே. இந்த இடத்துல வந்துட்டு ஐனகோஜிக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி எமோஷன்ஸை வெளியவே காட்டாமல் இருக்கிறது அண்ட் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் சைக்காலஜியாகவும் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரெயின் ஆன நம்ம ஐனகோஜி இங்கே ட்ரெயின் ஆனதுனால தான் அவனால் வந்துட்டு எந்த ஒரு எமோஷனும் காட்ட முடியாமல் போனதுக்கு காரணம். ஸோ வந்துட்டு மென்டலி வந்துட்டு அவனை வந்துட்டு எமோஷ்னலுக்குன்னுட்டு ஒரு வால் போட்டு வச்சுருப்பான் அவனோட பிரெயின்குள்ளே. ஆக்சுவலாக எமோஷனல்ஸ் ஆர் பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எமோஷ்னலாக யாருக்கூடயே அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு தான் பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவனே நினச்சிட்டு இருந்திருப்பான். தென் அவனுக்கு வந்துட்டு ஒயிட் ரூம்லேயே அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கூடயும் ஐனகோஜி வந்துட்டு கனெக்டே ஆகவே மாட்டான். ஸோ அவனால் ஆகவும் முடியாது. பிகாஸ் ஒரு சீனில் வந்துட்டு ஐனகோஜி வந்துட்டு அந்த ஒயிட் ரூம் விட்டு தப்பிச்சு வர்றப்போ அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள வந்துட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐனகோஜி வந்துட்டு அவன் ஃபேஸில் எதுவுமே இருக்காது. அவன் வந்துட்டு கேட்பான், இப்போ என்ன நான் இதுக்கு வந்துட்டு இப்போ வருத்தப்படணுமா அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்துட்டு தெரியாது அவனுக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்துட்டு சோகம், அழுகை, கோபம் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த டைலாக்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஐனகோஜி எப்படி அப்படின்னு, எப்படி அந்த ஒயிட் ரூமில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. தென் வந்துட்டு ஐனகோஜி வந்துட்டு ஒரு அன்பிரிடிக்டபிளான ஆளாக தான் இருப்பான். ஏன்னா வந்துட்டு அதுக்கு காரணமும் அவன் எமோஷனை காட்டாதனால தான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு உங்களோட எமோஷன் என்னென்னு தெரிஞ்சால் ஈஸியாக அவங்கள வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. பட் ஐனகோஜியை வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு எமோஷனுமே வெளியே காட்ட மாட்டான். அடுத்து அவன் என்ன யோசிக்கிறான், அவன் வந்துட்டு சோகமாக இருக்கானா இல்லை சந்தோஷமாக இருக்கானா எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி தெரியாத ஒரு பர்சனை நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க? அண்ட் வந்துட்டு ஐனகோஜியால் மற்றவங்களையும் கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதாவது மேனிப்புலேட் பண்ணுவான். மற்றவங்க முன்னாடி எப்போவுமே வந்துட்டு அவன் வந்துட்டு அவர் மற்றவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கு சுப்பீரியரான ஒருத்தன்னு காட்டிக்கவே மாட்டான். ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருப்பான் அவன். இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கூலில் சுற்றிட்டு இருப்பான். ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருப்பான், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. தென் வந்துட்டு அவன்ட்டு ஹெல்ப் பண்ணாலும் மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது வந்துட்டு மற்றவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டாக மேனிப்புலேட் பண்ணுவான். ஷேடோஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஐனகோஜி. மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா வந்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு அவங்க எடுத்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைப்பான். பட் ஆனால் வந்துட்டு ஐனகோஜியோட முடிவாக தான் இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஐனகோஜி நம்மளை மேனிப்புலேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ரொம்பவுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் தான் ஐனகோஜி. ஒவ்வொரு மூவ்ஸையும், ஒவ்வொரு வேர்ட்ஸையும், ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையுமே கேல்குலேஷன் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுவான். ஸோ ஏதோ எடுத்தோடனே ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். அண்ட் வந்துட்டு ஐனகோஜியோட கிரேட்டஸ்டான ஸ்ட்ரென்த்து தான் வந்துட்டு அவனோட ஒரு கிரேட்டஸ்டான கர்ஸும் கூட. ஸோ அவனால் என்ன தான் வந்துட்டு எமோஷன்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சிருந்தாலும் அண்ட் வந்துட்டு மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சாலும் அவன் வந்துட்டு எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு தனியாக தான் இருப்பான். பட் ஏன்னா வந்துட்டு அவனால் அதை ஃபீல் தான் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபீல் பண்ணாதனால தான் அவனுக்கு வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு அவன் எதுவுமே பெருசாக நினைக்க மாட்டான். பட் ஸோ வந்துட்டு எல்லாரையும் ஈஸியாக அவனால் மேனிப்புலேட்டும் பண்ணிட முடியுங்கிறதுனால அவனால் வந்துட்டு யார் கூடயும் கனெக்ட் ஆக முடியாது. ஸோ மேனிப்புலேட் தான் அவனால் ஈஸியாக பண்ண முடியுமே தவிர அவனால் யார் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகவே முடியாது. ஸோ மற்றவங்களுக்கும் அவனுக்கும் எப்பவுமே வந்துட்டு ஒரு கேப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஐனகோஜி வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கவே மாட்டான். அவன் வந்துட்டு எப்பவுமே ஒரு டாஸ்க்கோ ஒரு கேமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் வந்துட்டு வின் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான். ஸோ எப்பவுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான திங்கிங் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு எமோஷ்னலாக எதுவுமே யோசிக்க மாட்டான் அவனுக்கு. ஸோ அவனுக்கு யோசிக்கவும் தெரியாது. அண்ட் இதை பற்றி ஐனகோஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். ரியல் லைஃப்பில் நாமளும் கிட்டத்தட்ட அவர் ஐனகோஜி மாதிரி இருந்தால் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணலாமா, அது வந்துட்டு எமோஷ்னலே இல்லைன்னா ஒரு லைஃப்பில் ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு. ஐனகோஜிங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு இம்பேக்டான ஒரு கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப என்னையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் அடுத்தது ஐனகோஜி. அண்டு 100% நம்மளால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஐனகோஜியாலாம் இருக்கவே முடியாது. பட் ஒரு சில இடத்துல வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு டிசிஷன் எடுக்காமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஐனகோஜிக்கிட்டேருந்து. ஸோ 100% என்னாலையுமே ஐனகோஜி மாதிரி இருக்க முடியாது அண்ட் உங்களாலேயும் இருக்கவே முடியாது. பிகாஸ் ஏன்னா ஐனகோஜிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். அந்த ஆர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்துட்டு ஐனகோஜியால் செய்ய வைக்க முடியும். ஸோ ஆர்த்தரால். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஐனகோஜி நாம கற்றுக்கலாம். அண்ட் ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா மேனிப்புலேஷன். இதை வந்துட்டு கற்றுக்கவே கூடாது. பிகாஸ் ஏன்னா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அது தப்பான விஷயம் கிடையாது. பட் யூஸ் பண்ணுற ஆளை பொறுத்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேனிப்புலேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒரு குட் திங்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். பட் இதே வந்துட்டு பேடாக ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அதனால் தாண்டி ஐனகோஜிக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இவ்வளோ கேட்டதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நான் தான் உங்கள் கீரா. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.